போன வீடியோல 3 டைப் ஆஃப் மைக்ரேஷன் என்னங்கிறத பார்த்தோம். அதாவது எந்த வெப்சைட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம வெப்சைட் பில்ட் ஆயிருந்தாலுமே புது பிளாட்ஃபார்ம் அதாவது வெப்ஃப்ளோ ஃப்ரேமர் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகணும்னா எந்த டைப் ஆஃப் மைக்ரேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்கிறத பார்த்தோம். அதே வீடியோல நம்ம வேர்ட்பிரஸோட ஸ்டாட்டிக்ஸையும் பார்த்தோம். அதுல வேர்ல்டு வைடா இருக்கிற வெப்சைட்ஸ்ல கிட்டத்தட்ட 40% ஆஃப் வெப்சைட்ஸ் வேர்ட்பிரஸ்ல தான் பில்ட் ஆயிருக்குங்கிறதையும் பார்த்தோம். அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் இப்ப கம்மியாயிட்டு வருதுங்கிறதையும் இந்த கிராஃப்ல நம்ம பார்த்தோம். அது ஏன் கம்மியாயிட்டு வருதுங்கிற ரீசன் நிறைய இருந்தாலுமே ஒவ்வொரு ரீசனையும் ஸ்பெசிஃபிக்கா இனி வர அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற வீடியோல பை டிஃபால்ட்டா ஒரு சிம்பிள் வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு வேர்ட்பிரஸ்லயும் வெப்ஃப்ளோலயும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு பை நேட்டிவா இல்ல வேர்ட்பிரஸ்ல நிறைய பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன் வேர்ட்பிரஸையும், அதே மாதிரி தான் வெப்ஃப்ளோலயும் ஒரு பேசிக் சைட் பில்ட் பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் இந்த சேனல்ல தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எந்த ஒரு பிசினஸ் வெப்சைட்டா இருந்தாலுமே கான்டாக்ட் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வேர்ட்பிரஸ்ல எப்படி கான்டாக்ட் ஃபார்ம் பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். அதுக்கு பை டிஃபால்ட்டா வேர்ட்பிரஸ்ல கான்டாக்ட் ஃபார்ம் அவைலபிளா இல்ல. அதுக்கு பிளகின்ஸ் ஆட் நியூங்கிறதுல போய் நம்ம கான்டாக்ட் ஃபார்ம் பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போதைக்கு நான் இங்க பிளகின்ஸ் ஆட் நியூல கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுல ஃபர்ஸ்டா கான்டாக்ட் ஃபார்ம் 7 தான் வருது. அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஆக்டிவேட் பண்றேன். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல மெனுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்திருக்கு. இந்த கான்டாக்ட் ஃபார்ம் 1 அப்படிங்கறத எடிட் பண்ணனும்னா இங்க ஷார்ட் கோட்ஸ் மெத்தட்ல இங்க வந்திருக்குது. இதை நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா டீடைலா ஒவ்வொரு ஷார்ட் கோட்னா என்ன, அதை எப்படி மாடிஃபை பண்ணணும், இந்த ஃபார்ம் எப்படி நிறைய ஃபீல்ட்ஸ் ஆட் பண்றது, இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது எங்க அந்த ஃபார்ம் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த மெயில்ங்கிற டேப்லயும் மெசேஜ்ங்கிற டேப்ல அடிஷனல் செட்டிங்ஸ் டேப்ல எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஒரு ஷார்ட் கோட் இருக்குல்ல, அந்த ஷார்ட் கோட் எடுத்து நம்ம சாம்பிள் பேஜ்ல புதுசா ஒரு ஷார்ட் கோட் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த சாம்பிள் பேஜை லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபார்ம் இங்க வந்திருக்கும். இப்படிதான் ஒரு சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்மா இருந்தாலுமே ஒரு பிளகின் ஆட் பண்ணி அதுல இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கோட எடுத்து நம்ம எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த ஃபார்ம் லோட் ஆயிரும். இப்படி கான்டாக்ட் ஃபார்ம்க்கே ஒரு பிளகின் ஆட் பண்றதுனால ஃபியூச்சர்ல இந்த கான்டாக்ட் ஃபார்ம் 7 பிளகின்ல ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி இஷ்யூ வருது, செக்யூரிட்டி இஷ்யூ வருது, இல்லாட்டி வேர்ட்பிரஸோட கோர் அப்டேட், தீம் அப்டேட் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இல்லாம இருக்குது அப்படின்னா ஒரு சில சமயம் கான்டாக்ட் ஃபார்மே ஒர்க் ஆகாம போயிடும். அந்த சமயத்துல நம்ம வெப்சைட்ல எந்த ஒரு லீட் சப்மிட் பண்ணாலுமே நமக்கு ரிசீவ் ஆகாம கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே சிம்பிள் ஃபீச்சர் வெப்ஃப்ளோல நம்ம எப்படி பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம். இந்த சைட்டுக்கு வந்துட்டேன். இந்த சைட்ல அட் தி பாட்டம் இந்த ஒரு இடத்துல நான் ஃபார்ம் போடுறேன். இதுல ஃபார்ம் பிளாக்னு பை டிஃபால்ட்டாவே ஒன்று ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருக்கு, நேம் இருக்கு. மறுபடியும் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு நான் இதை வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு மாத்திக்கிறேன். அதுக்கப்புறமா இங்க டெக்ஸ்ட் ஏரியா ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மெசேஜ்னு நேம் வச்சுக்கிறேன். இங்கே சப்மிட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் மெசேஜ் அப்படிங்கிறத கான்டாக்ட் பட்டனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் லோட் பண்ணி பார்த்தோம்னா அட் த பாட்டமில் ஃபார்ம் வந்திருக்கு. இந்த ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன், சென்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபார்ம் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே ஃபார்ம் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைட் செட்டிங்ஸில் ஃபார்ம்ஸ்குள்ள இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில் நம்ம என்டர் பண்ணணும். எந்த இமெயிலுக்கு இந்த ஃபார்ம் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். அப்படி என்டர் பண்ணதுக்கப்புறமா அடுத்த வர எல்லா ஃபார்ம் சப்மிஷனும் அந்த இமெயிலுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். இப்போ நம்ம சப்மிட் பண்ண டீடைல்ஸ் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்னா இதே ஃபார்ம் டேப்ல ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் ஆகோ நான் சப்மிட் பண்ண எல்லா டீடைலும் இங்கே ப்ராப்பராக அவைலபிளாக இருக்கு. இது பை டிஃபால்ட்டாக நேட்டிவாகவே அவைலபிளாக இருக்கிற ஃபீச்சர் இன் வெப்ஃப்ளோ. ஆனால் வேர்ட்பிரஸ்ல இது ஒரு பிளகினா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இனி அடுத்து இது ரெண்டு பிளாட்ஃபார்மே கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் CMS சொல்லுவாங்க. இப்போ இந்த CMS புதுசா ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா வேர்ட்பிரஸ்ல எப்படி வெப்ஃப்ளோல எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, CMS என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ பிளாக் போஸ்ட் பார்த்துருப்பீங்க, ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, டெஸ்டிமோனியல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் டைப்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டாட்டிக் பேஜஸை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காம அந்த லே அவுட்டை ஒரே ஒரு தாட்டி பில்ட் பண்ணிட்டு நிறைய தாட்டி அந்த லே அவுட்டை டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதுதான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது. இதில் வேர்ட்பிரஸ்ல எப்படி பண்ணணும்னா அட்வான்ஸ்டு கஸ்டம் ஃபீல்ட் அப்படிங்கிற இன்னொரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வந்துருச்சு. அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்டிவேட்டும் பண்ணுறேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ACFன்னு ஒன்று வந்துருச்சு. அதில் போஸ்ட் டைப்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிரியேட் போஸ்ட் டைப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே ஷோ பண்ணி காமிக்கிறோம்னு நினைக்கிறோம். அதனால ப்ராஜெக்ட்ஸ்ங்கிற கஸ்டம் போஸ்ட் டைப்பை பில்ட் பண்ணிக்கலாம். இந்த டீடைல் எல்லாம் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் எதுவுமே பண்ணல. இப்படி சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ மெனு வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்படி தான் ஒரு கஸ்டம் போஸ்ட் டைப் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இதில் ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம டைப் அடிச்சு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த லே அவுட்டை ப்ராப்பராக நம்ம பேக் எண்டில் பில்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஆனால் இதே விஷயத்தை வெப்ஃப்ளோல எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வெப்ஃப்ளோ எடிட்டருக்குள்ள நீங்கள் வந்ததுக்கப்புறமா டாப்ல இருக்கிற CMS பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இங்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்றேன். அதுல நான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கறத பில்ட் பண்ணிக்கிறேன். இதுல எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ராஜெக்ட் எப்போ பண்ணது அப்படிங்கிற ப்ராஜெக்ட் டேட் போடுறேன். அப்புறம் கண்டென்ட், ப்ராஜெக்டோட கண்டென்ட், பிளாக்ல எப்படி லாங் கண்டென்ட் வருது அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய கண்டென்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தம்ப்நெயில் இமேஜ் இருக்கும்ல, அந்த தம்ப்நெயில் இமேஜை நம்ம இங்க வச்சுக்கலாம். நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு பேசிக்கான செட்டிங்ஸ் மட்டும் ஆட் பண்றேன். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிள் இமேஜஸ் இருக்கும். அதெல்லாம் கேலரி ஸ்லைடர் மாதிரி போடணும்னு நினைப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி மல்டி இமேஜ் ஃபீல்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் நேம் வந்துட்டு கேலரி இமேஜஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வரும். அதுல ப்ராஜெக்ட் 1 எடுத்துக்கிறேன். டேட் வந்துட்டு பர்டிகுலரா 6th டேட்ல பண்ணிருக்கோம், இல்ல 7th டேட்ல பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் இங்க கண்டென்ட். நீங்க கண்டென்ட் நிறைய விதமான கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். H1 to H6 நம்ம WordPressல பார்த்த மாதிரியே தான் அதே ரிச் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் இங்கேயும் வரும். அப்புறமா தம்ப்நெயில், கேலரி இமேஜஸ் எல்லாமே போட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம் போஸ்ட் டைப் கிரியேட் பண்றதுக்கு இல்லாட்டி ஒரு CMS கலெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வெப்ஃப்ளோல என்ன பண்ணோம், WordPressல என்ன பண்ணோம்ங்கிறது பார்த்தோம். வெப்ஃப்ளோல எல்லாமே ரொம்ப ஈஸியாவும் எஃபெக்டிவாவும் ஒரே ஸ்டைல் பேனலுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆனா WordPressல நம்ம டிஃபரெண்ட் பிளகின் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த பிளகினுக்கு ஒரு ஓன் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த பிளகினோட டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிளகினை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம SEO பத்தி பார்க்க போறோம். SEOனாலே மெட்டா டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஓப்பன் கிராஃப் இமேஜ் இதெல்லாம் பை டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கும். ஆனா WordPressல இது பை டிஃபால்ட்டா அவைலபிளா இல்ல. unless until உங்களுக்கு PHP கோட் தெரிஞ்சு தீமை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருந்தா. இப்போ இதை WordPressல எப்படி அச்சீவ் பண்ண போறோம்னா, யோஸ்ட் இல்லாட்டி ரேங்க் மேத்ங்கிற பாப்புலர் பிளகினை இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போதைக்கு இந்த வீடியோக்காக வேண்டி நான் யோஸ்ட் இன்ஸ்டால் பண்றேன், ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ப்ரீமியம் வெர்ஷனாக தான் இருக்குது. இந்த பிளகின்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நான் யூஸ் பண்ணணும்னா அன்லாக் யோஸ்ட் SEO ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நான் பேஜஸ்க்குள்ள வரேன். ஒரு சாம்பிள் பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸில் நம்ம SEO டைட்டில் என்டர் பண்ணிக்க முடியும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிக்க முடியும். SEO டைட்டில்னா மெட்டா டைட்டில் தான். இது இல்லாமல் மற்ற செட்டிங்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது எல்லாமே ப்ரோ வெர்ஷனில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவை என்னன்னா பேசிக்கான சைட்ஸில் என்னென்ன SEO செட்டிங்ஸ் தேவையோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ இதே விஷயத்தை வெப்ஃப்ளோவில் எப்படி பண்ணலாங்கிறதுனா லெஃப்ட் சைடில் பேஜஸ் இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணிட்டு என்ன பேஜ் வேணுமோ அந்த பேஜோட செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இங்கே டைட்டில் டேக் அவைலபிளா இருக்கு. இங்க நான் டைட்டில் டேகும் டிஸ்கிரிப்ஷனும் என்னால் எழுதிக்க முடியும். அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓப்பன் கிராஃப் இமேஜ் இங்கேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் ஹோம் பேஜுக்கு மட்டும் தான். இதே மாதிரி ஒவ்வொரு பேஜையும் டிஃபரெண்டான மெட்டா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஓப்பன் கிராஃப் இமேஜஸ் எல்லாம் செட் பண்ணிக்க முடியும். இதே ஒரு டைனமிக் பேஜா இருந்ததுன்னா அதையும் ஈஸியா SEO டைட்டில் டேக்ல கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட்ங்கிற CMS நம்ம இப்போ தான் கிரியேட் பண்ணோம். அதுல வந்துட்டு நம்ம நேம் மட்டும் எடுத்துக்கிறதுனா பட் ப்ராஜெக்ட் நேம் 1 அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம சைட்டோட நேம் இங்க எழுதிக்க முடியும். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்னே ஓன் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இங்க டிஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓப்பன் கிராஃப் இமேஜுமே நம்ம தம்ப்நெயில் இருக்குல்ல, அந்த தம்ப்நெயில் என்ன இமேஜ் அப்லோட் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணாலே நம்மளோட SEO செட்டிங்ஸ் எல்லாமே லைவ் ஆயிரும். இது பை நேட்டிவாவே வெப்ஃப்ளோல அவைலபிளா இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கஸ்டம் கோடை எப்படி WordPress சைட்டா இருந்தாலும் சரி, வெப்ஃப்ளோவா இருந்தாலும் சரி அதுல எப்படி ஆட் பண்றதுங்கறத பார்க்க போறோம். கஸ்டம் கோட்ஸ் எப்பெல்லாம் யூஸ் ஆகும்னா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு HubSpotோட ட்ராக்கிங் போடுவீங்க, Google அனலிட்டிக்ஸ் போடுவீங்க, அப்புறமா சாட்பாட் ஒன்று பாட்டம்ல ரைட் கார்னர்ல வரும்ல அதை போடணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸோட எம்பெட் கோட் எல்லாம் எடுத்து நம்ம வெப்சைட்ல இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்க்ளூட் பண்றதா இருந்தாலுமே WordPressல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு PHP கோட் எஃபெக்டிவா தெரியும், உங்களால தீம் கோட்ஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஃபியூச்சர் தீம் அப்டேட் பண்ணாலுமே நான் சைல்டு தீமை வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கோர் காம்ப்ளிகேட்டட் விஷயம்லாம் நிறைய போயிட்டே இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான். ஆனா நிறைய பேர் யூஸ் பண்ற சிம்பிளான மெத்தட் என்னன்னா ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்றதா. அந்த பிளகின் என்னன்னா இன்சர்ட் ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ். இப்போதைக்கு அந்த பிளகின் நான் இன்ஸ்டால் பண்றேன். அதுக்கப்புறமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஆக்டிவேட் பண்ணதுமே இங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா கோட் ஸ்னிப்பெட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும். இதுல ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்குள்ள போய்க்கலாம். இப்போ யூஸ்வலா ஹெடர் கோட் ஏதாவது ஒன்று தருவாங்கல்ல. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பர்பஸ்க்காக வேண்டி நான் Google அனலிட்டிக்ஸ் கோட் இந்த மாதிரி ஒரு கோடை நான் பேஸ்ட் பண்றேன். இப்படி தான் நீங்க ஹெடர்ல ஒரு கோட் எம்பெட் பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இதே தான் ஃபூட்டர்லயே ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்கலாம். இதே விஷயம் எப்படி பை நேட்டிவா வெப்ஃப்ளோல அவைலபிளா இருக்குங்கிறத பார்க்கலாம். எகைன் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பேஜுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ்க்குள்ள வாங்க. பாட்டம்ல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்கேயே அவைலபிளா இருக்கு இன்சைட் ஹெட் டேக் இல்லாட்டி இன்சைட் பாடி டேக் அப்படின்னா ஃபூட்டர்ல ஆட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஹெடர்ல ஆட் பண்ணனும்னா இதே கோட நான் ஹெடர்ல போட்டேன், அதை சேவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் இதோட செட்டிங்ஸ். இதே விஷயத்தை WordPressல நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இங்க வெப்ஃப்ளோல பை நேட்டிவாவே அவைலபிளா இருக்கு. இதே இது பேஜ் பேஸ்டா இல்லாம ப்ராஜெக்ட் வைடாவே ஒரு கோட் அப்ளை ஆகணும்னா இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல வெப்ஃப்ளோ ஐகானை கிளிக் பண்ணிட்டு சைட் செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கோங்க. அந்த லெஃப்ட் பாட்டம்ல கஸ்டம் கோட் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஹெட் கோட் இருக்கு, ஃபூட்டர் கோட் இருக்கு. ஹெட் கோட்லயே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா சைட் வைடா எல்லா பேஜ்லயுமே இந்த கோட் அப்ளை ஆயிரும். ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓரளவுக்கு நம்ம வெப்சைட்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம செக் பண்றது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணனும்னா நம்ம யூஸ் பண்ண இமேஜை கம்ப்ரஸ் பண்ணனும் வித்அவுட் குவாலிட்டி லாஸ். அதுக்கு நம்ம WordPressல எக்ஸ்ட்ரா பிளகின் இன்ஸ்டால் பண்ணனும். இப்போ பிளகின்ஸ்ல போய் ஆட் நியூ பண்றேன். யூசுவலா ஸ்மஸ் இமேஜ் ஆப்டிமைசேஷன்ங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கும். அதனால நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 1 million+ ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம்னா இதுக்கு ஒரு செட்டப் ப்ராசஸ் இருக்கு. அந்த பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க வந்து பார்த்தோம்னா இதுக்குன்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அதே மாதிரி தான் ப்ரோ வெர்ஷனும் இங்க ப்ரோமோட் பண்றாங்க. எக்ஸ்ட்ராவா கம்ப்ரஸ் பண்ணணும், CDN வேணும், இந்த மாதிரியான நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒரு கஸ்டமைசேஷனா இருந்தாலுமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். அதே சமயம் ஒவ்வொரு பிளகினுமே எக்ஸ்ட்ரா ப்ரோ ஃபீச்சர்ஸோட நம்ம ஓன் டேஷ்போர்ட்லயே ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சாம்பிளான இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை ஸ்மஸும் பண்ணியிருக்கேன். 213 KB 12% நம்ம சேவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இங்க காமிக்குது. இதே இமேஜ் கம்ப்ரஷன் ப்ராசஸ் வந்து வெப்ஃப்ளோல எப்படி ஹேண்டில்
வந்ததுன்னா இந்த CMS கிளிக் பண்ணிக்கலாம். இதுல இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் அசெட்ஸ் கொடுத்தோம்னா எந்த ஃபார்மட்ல கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது கேக்குது. AVIFங்கிறது ரெக்கமெண்டட். இப்போ இருக்கிற மாடர்ன் இமேஜ் ஃபார்மட்ல AVIFங்கிறது ஃபார்மட்டுக்கு தான் எஃபெக்டிவான கம்ப்ரஷன் பண்ணுது வித்அவுட் குவாலிட்டி லாஸ். இப்போதைக்கு நான் AVIF செட் பண்ணி கம்ப்ரஸ் பண்றேன். அவ்வளவுதான். இது நிறைய ஐட்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த விஷயத்தை தான் நம்ம WordPressல ஒரு பிளகினா இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணோம். ஆனா வெப்ஃப்ளோல பை நேட்டிவாவே அவைலபிளா இருக்கு. இனி அடுத்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு லேஅவுட் நீங்க பில்ட் பண்றீங்க, அது எப்படி ரெஸ்பான்சிவ்ல பண்றது, அது எப்படி ரெஸ்பான்சிவா மாத்துறதுன்னா அதுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படும். WordPressல இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான எடிட்டர் அப்படிங்கிறது WordPress கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், எலிமெண்டர் அப்படிங்கிறது. இப்போ அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி ரெஸ்பான்சிவா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அப்புறம் ஆக்டிவேட் பண்றேன். பை டிஃபால்ட்டாக இதுக்குன்னு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லுது. நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இங்கேயும் அப்கிரேட் கேட்குது. எலிமெண்டர்லையும் ப்ரோ வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. இப்போ எலிமெண்டரி எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், டேப்லெட், மொபைல் இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் எடிட் பண்ணுறதுக்குன்னு பை டிஃபால்ட்டாக ஒரு பிளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பிளகினில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பிளகினில் ரெஸ்பான்சிவ் எடிட்டரை யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த பேஜ் ப்ராப்பராக எல்லா டிவைஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே செட்டிங்ஸ் பை நேட்டிவாக வெப்ஃப்ளோல அவைலபிளாக இருக்குது. அது எப்படின்னா இந்த மெயின் ஸ்க்ரீனில் வந்தீங்கன்னா டாப் சென்டரில் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா டேப்லெட் செலக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் லார்ஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் மொபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மை நேட்டிவாகவே வெப்ஃப்ளோல இந்த ரெஸ்பான்சிவ் செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஈவன் டிஃபால்ட் டெஸ்க்டாப், அதாவது லேப்டாப் ஸ்கிரீன்ல இல்லாம அதை விடவே பெருசா இருக்கிற ஸ்கிரீன்ஸ், லார்ஜர் இன்ச் ஸ்கிரீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா பை டிஃபால்ட்டா எலிமெண்டர்ல டெஸ்க்டாப், டேப்லெட், மொபைல் அப்படிங்கிற அந்த 3 ஸ்கிரீன் தான் அவைலபிளா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ரிவிஷனும் நம்ம வெப்சைட்ல சேஞ்ச் பண்றது எல்லாமே ஒரு பேக்கப்பா ஸ்டோர் ஆகணும்னு நினைக்கிறோம். அந்த பேக்கப் எல்லாம் எப்படி WordPressலயும் வெப்ஃப்ளோலயும் அவைலபிளா இருக்குங்கிறத பார்க்கலாம். WordPressல பை டிஃபால்ட்டா பேக்கப் அவைலபிளா இல்ல. WordPressல இருக்கிற ஒரு சில ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இந்த பேக்கப் ஆப்ஷனை கொடுத்தாலுமே அவங்களோட அக்கௌண்ட்ல லாகின் பண்ணாதான் இந்த பேக்கப்பை ரீஸ்டோர் ஆர் ப்ரிவியூ ஆவது பண்ணி பார்க்க முடியும். இப்போ பை நேட்டிவாவே இந்த டேஷ்போர்ட்ல அவைலபிளா இருக்கணும். நான் அப்டிராஃப்ட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு பிளகினை நான் இன்ஸ்டால் பண்றேன். இதுதான் பேக்கப்புக்கு மோஸ்டான WordPress டெவலப்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா 3 மில்லியன் பிளஸ் ஆக்டிவ் இன்ஸ்டால்ஸ் இருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிவேட் பண்றேன். இப்போ இதுவே ஒரு கைடட் டூர் மாதிரி கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேக்கப் கொடுக்கணும். பேக்கப் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் யோஸ் டெசிவோஸ் மஸ் அண்ட் அப்டிராஃப்ட் ப்ளஸ் இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மெனு கிளட்டராக தான் மாறும். நான் கொடுத்துட்டேன். டேட்டா பேஸும் வேணுமா, அப்புறம் உள்ள ஃபைல்ஸும் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் பேக்கப் கொடுக்குறேன். இப்போ பேக்கப் ஆகிட்டு இருக்கு. இப்போ பேக்கப் எடுத்துருச்சு. ஸ்க்ரால் டவுன் பண்ணனா என்னென்ன பேக்கப்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது இங்கே காமிக்கும். நம்ம இங்கே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேக்கப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேக்கப் ஃபீச்சர் வெப்ஃப்ளோல எப்படி அவைலபிளாக இருக்குங்கிறத பார்க்கலாம். வெப்ஃப்ளோல இது பை நேட்டிவாவே அவைலபிளாக இருக்கு. வெப்ஃப்ளோல லெஃப்ட் சைடில் இருக்கிற செட்டிங்ஸ்ல பேக்கப்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே வெப்ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு 10 எடிட்ஸ்க்கும் பேக்கப் எடுத்துட்டு இருக்கும். ஒவ்வொரு சைட் பப்ளிஷ்க்குமே பேக்கப் எடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் மேனுவலாக ஒரு பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நியூ பேக்கப் கிளிக் பண்ணிட்டு அந்த பேக்கப்புக்குன்னு ஒரு நேம் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கப்பை உங்களால் ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பண்ண எடிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பேக்கப் பார்க்கணும்னா இந்த ப்ரிவியூ இன் நியூ டேப் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ரிவியூ ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வரும். நான் அதை கிளிக் பண்ணேன்னா நியூ டேப்ல இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த 2 வெர்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு எந்த வெர்ஷன் நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த வெர்ஷனை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வெப்ஃப்ளோல நேட்டிவாவே அவைலபிளா இருக்கிற பேக்கப் ஃபீச்சர். அடுத்து வெப்சைட்டுக்கு தேவைப்படுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படிங்கிறதுனா ஹோஸ்டிங் தான். இந்த ஹோஸ்டிங்கிறது WordPress ஓப்பன் சோர்ஸ்ங்கிறதுனால நிறைய ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு அங்க ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட் வரைக்குமே எல்லா விதமான ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸும் WordPressல அவைலபிளா இருக்காங்க. இதுல எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் நம்மளுக்கு சூட்டபிளா இருப்பாங்கிறது மேனுவலா சர்ச் பண்ணி முடிவு பண்ணி அந்த ஹோஸ்டிங்கை நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். ஆனா WordPressங்கிறது ஒரு லாக்டு சிஸ்டம். இதனாலேயே ஒரு செக்யூர்டான ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஹோஸ்டிங்க்கு நீங்க தனியா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா webflow.com போறீங்க, சைன் அப் பண்றீங்க, சைட்டை கிரியேட் பண்றீங்க, லைவ் பண்றீங்க. இவ்வளவுதான் இதோட விஷயம். ஆனா WordPressல ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு WordPress இன்ஸ்டால் பண்ணணும். WordPress இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தீம் சூஸ் பண்ணணும். தீமுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்துக்குமே பிளகின்ஸ் ஒவ்வொன்றா தேடி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பிளகின்ஸோட டாக்குமெண்டேஷனையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த பிளகின் ஒவ்வொன்றிலையுமே ப்ரோ வெர்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்கிற நோட்டீஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது அந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு வேணும்னா ப்ரோ வெர்ஷன் வாங்கி தான் ஆகணும். ஆனா WordPressங்கிறது ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். ஒரே ஒரு சிங்கிள் பிரைசிங்ல உங்களுக்கு ஹோஸ்டிங் வந்துருச்சு, இந்த எடிட்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம சொன்ன அத்தனை பேசிக் ஃபீச்சர்ஸுமே பை நேட்டிவாவே வெப்ஃப்ளோல அவைலபிளா இருக்கு. இதனால நம்ம வெப்சைட் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளகின்ஸ்ல ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கு, தீம் அது கோரிலேஷன் ஆயிருக்கா, WordPress கோர் அப்டேட்ஸ் அது கூட கோரிலேட் ஆயிருக்கா, இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் தலைவலி எதுவுமே இங்க இல்ல. நீங்களே பார்க்கலாம், ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்க்குமே நம்ம இத்தனை பிளகின் இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஆனா வெப்ஃப்ளோல இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்புமே நம்ம இன்ஸ்டால் பண்ணல. இது இல்லாம அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது நான் குயிக்கா அங்க சொல்ல போறேன். சைட் செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா ஆப் அண்ட் இன்டிகிரேஷன்ஸ்ல கூகுள் மெஷர்மென்ட் ஐடி உங்களால இங்க ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது இது கூகுள் அனலிட்டிக்ஸ்க்கான கோட். அதே தான் மெட்டா பிக்சல்ஸ், அதாவது ஃபேஸ்புக்கோட அனலிட்டிக்ஸ் கோடிங் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டம் கோட்ஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்குது, அந்த எம்பெட் கோடு உங்க வெப்சைட்ல எம்பெட் பண்ணணும்னா அந்த கோடையும் நம்ம இங்க எம்பெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா SEO செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா robots.txt அவைலபிளா இருக்கு. சைட் மேப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிக்கும். கூகுள் சைட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கேனானிக்கல் URL பண்ணிக்கலாம். பப்ளிஷிங் டேப்ல வந்தீங்கன்னா 301 ரீடைரக்ட், அதாவது ப்ரீவியஸான வெப்சைட்ல இருக்கிற ஒரு URL இப்போ அவைலபிளா இல்ல 404 பேஜுக்கு வருதுன்னா அந்த URL ஈஸியா நம்ம வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். இதனால அந்த ப்ரீவியஸ் பேஜுக்குனே இதுக்கு
இருக்கிற SEO வேல்யூ நம்ம லூஸ் ஆகாம அந்த பேஜை நம்ம வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். அந்த பேஜில் இருக்க டிராஃபிக்கை வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. HTML, CSS, JS ஃபைல்ஸ் வெப்சைட்டுக்கு தேவைப்படுற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இதனால பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எஃபெக்டிவா இருக்கும். பேசிக்கான ஃபீச்சர்ஸ்க்கே நம்ம நிறைய பிளகின் இன்ஸ்டால் பண்றதுனால நம்ம வெப்சைட் ப்ளோட்டடா மாறிடும் WordPress சைட்ல. அதனால பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு நல்லா அடிபடும். ஆனா வெப்ஃப்ளோல பை நேட்டிவாவே இதை ஹேண்டில் பண்றதுனால இது ரொம்ப எஃபெக்டிவா பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சிம்பிளா இந்த பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தையே உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் WordPressல இருந்து வெப்ஃப்ளோக்கு மாத்தும்போது. WordPressல புவரா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த ஒரு வெப்சைட் அதே டிசைன் அதே எக்ஸாக்டான லே அவுட்ல வெப்ஃப்ளோல நம்ம மைக்ரேட் பண்ணோம்னா அங்க இருக்கிற ஸ்கோரை விடவே வெப்ஃப்ளோல ரொம்ப எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் கிடைக்கும். இது இல்லாம மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். ஆனா பை நேட்டிவாவே வெப்ஃப்ளோல லோக்கலைசேஷன்ங்கற ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரையும் நம்ம சொல்லிட்டே போலாம். அங்க ஒரு 10+ பிளகின் இன்ஸ்டால் பண்ற ஒரு பேசிக் ஃபீச்சரே இங்க வெப்ஃப்ளோல பை நேட்டிவாவே அவைலபிளா இருக்கும். இதனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ங்கறத நான் ஏர்லியா வரை சொல்லிட்டேன். இப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது, ஒரு கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்குது அப்படினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெப்சைட் டெவலப்மென்ட் மைக்ரேஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுனா என்னோட கான்டாக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். அங்க இருந்து என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வெப்சைட் டெவலப்மென்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.